முதலமைச்சர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மீட்டிங்ல, அதாவது ஒருவேளை கூட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னா காவல்துறை வந்து எங்களை வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி பெரம்பலூர்ல ஒரு சம்பவம் நடந்து வர வேண்டாம், மீட்டிங் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க திரும்பி போயிட்டோம். அதனால அந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கலாம், அதை எடுக்கலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது விசாரணையில இருக்கிறதுனால அது சம்பந்தமா ஃபர்தரா நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சிஎம் சொன்னது இல்ல, முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து நீதி விசாரணையை பாதிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல. நான் இந்த ஊரல்ல, நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னே நான் சில மாவட்டங்களுக்கு போயிருக்கேன். அந்த மாவட்டத்தில் இருக்க காவல்துறை நிர்வாகம் கட்டுக்கடங்காத மாதிரி கூட்டம் இருக்கு, அதனால நீங்க தயவு செஞ்சு திரும்பி போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நானும் திரும்பி போயிருக்கேன். அதே மாதிரி கரூர்லயும் சொல்லியிருந்தா நான் திரும்பி போயிருப்பேன் அப்படி ஒரு கருத்து சொல்றாரு. அது வந்து நீதி விசாரணையை வந்து பாதிக்கிறதுன்னு மாதிரியான கருத்து அல்ல. இது வந்து முதலமைச்சருடைய கருத்துக்கு அவங்க பேசியிருக்காங்க. அது முதலமைச்சர் ஏன் அப்படி சொன்னாங்கிற கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ரொம்ப விளக்கமா வந்து நீதிமன்றத்துல ஒரு நிமிஷம் நீதிமன்றத்துல விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை நம்ம வந்து இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி முதலமைச்சரும் அந்த மாதிரி சொல்லல. அவருடைய தரப்பை என்னன்னு அவர் சொல்றாரே ஒழிய நீதி விசாரணையுடைய கருத்து அவர் சொல்லல. அவரும் வந்து விசாரணை நடக்குது, அது நீதிமன்ற விசாரணை சிபிஐ விசாரணையில இருக்குது அப்படிங்கறத மனதில் வச்சுதான் அவர் கருத்து. அவர் வந்து மேட் ஸ்டேட்மெண்ட், நாட் அன் அக்யூசிஷன். சோ அதனால ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு முதலமைச்சரா அவர் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நானும் வந்து ஒரு விசாரணையில் இருக்கிற வழக்கை வந்து யாரு குற்றவாளின்னு தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிக்கிறதுக்கு தான் கோர்ட்டும் சிபிஐ என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. மிக நிச்சயமா அந்த என்கொயரி நடக்கும், நீதி கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவு ஒரு கொடுந்துயர சம்பவம் நிகழ்ந்த ஒரு நிலவுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல குடும்பங்கள் வந்து ரொம்ப எளிய வறுமையில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களா தான் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே. சோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எளிய உதவியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக அரசு முறை பயணமாக கரூர் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்காரு. அவருடைய முதல் அரசு நிகழ்ச்சியே கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு எளிய ஒரு ஆதரவை தர்றது அப்படிங்கிறது தான். நான் இதுக்கு விளக்க சொல்லியிருக்கேன் காலையிலேயே. அதாவது இது வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம அரசியலோடவோ கடும் விமர்சன பார்வையோடவோ நம்ம பார்க்க முடியாது. நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எளிய மக்கள், அதுல அவங்க தப்பு ஒண்ணு இல்லை. ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வராங்க, இல்ல நமக்கு பிடித்தமான ஒரு தலைவர் வர்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே போய் பார்க்க தான் செய்யறோம். ஆனா அப்படி ஒரு கொடும் நிகழ்வு நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய சாதாரண மக்களா போனவங்க தான் அங்க ஒரு பெரிய மாபெரும் இழப்பை அவங்க சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பல குடும்பங்கள் முறிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அவங்க ஆணையை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் அங்க வந்து நம்ம பணியானை வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல, வாங்குறவங்களுக்கும் சரி கொடுக்கறவங்களுக்கும் சரி. அப்ப ரொம்ப அங்க நிக்கிறது, அவங்க வாங்குறவங்களும் நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு நினைக்காம மனசுடைஞ்சு அழுகுறாங்க, கொடுக்கறவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு ஒருத்தர் வந்து குழந்தை எடுத்துட்டு வராரு. அப்ப ஒரு தம்பி, அந்த குழந்தை வந்து சிரிக்கு, அவங்க அப்பா அழுகிறாரு, அந்த குழந்தை சிரிக்குது. ஏப்பான்னு கேட்டு சிரிக்குது. அப்புறம் முதலமைச்சர்னால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம், முதலமைச்சர்னால முடியாம அவங்க கதறி அழுதாங்க திரும்பி நின்று. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நிக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை, வாங்குறவங்களுக்கும் ஒரு பெரிய வேதனை. அதுல எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, இது வந்து ஒரு விதிமீறல் கிடையாது. ஒரு 10வது படிச்ச ஒருத்தருக்கு ஒரு முதலமைச்சர் தனிச் செயலாளர் பொறுப்பை நம்ம கொடுக்கல. அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை தான், நியாயமான வேலையை தான் நம்ம கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் வந்து அது சரின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது வந்து இதை மனிதாபிமானத்தோட அணுகுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு நம்ம அரசியல் பண்றதுக்கு, நாட்டுல நம்ம விமர்சிக்கிறதுக்கு. அந்த விமர்சனங்களையும் அரசியல் பார்வைகளையும் நான் மதிக்கிறேன். பட் அதே நேரத்தில் எங்களோட மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய முறிந்து கிடக்கிற வாழ்க்கையும் ஒரு இருண்டு கிடக்கிற எதிர்காலத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து ஒரு குழந்தை, ஒரு அம்மா இல்லாம ஒரு தம்பி இருக்காங்க, இல்ல ஒரு குழந்தை, ஒரு மனைவி இழந்துட்டு கணவன் இருக்காரு, கணவனை இழந்துட்டு மனைவி இருக்காங்க, மகனை இழந்துட்டு தாய் இருக்காங்க. இங்க வந்து எல்லாமே வேதனையும் வலியும் தான் இருக்கு. சோ அந்த வேதனைக்கும் வலிக்கும் இந்த வேலை வந்து தீர்வாகாது. ஆனா அது ஒரு ஆதரவுங்கிற முறையில தான் நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கு. அதை அப்படி பார்க்கணும்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.